ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து துவரம் பருப்பு சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது ஒன்று தோலோடு இருக்குது, அதனால தான் வந்து பிளாக் கலர் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 பல்லு பூண்டு, ஒரு தக்காளியை வந்து நான் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து 4 விசில் விட போகிறேன். குக்கரில் 4 விசில் விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கேரட்டையும் பூசணிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பு எப்பயும் நல்லா கொலையை வேக விட்டுருங்க, அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அதில் வந்து கொஞ்சமாக வடகம், கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டு, எடுத்து வச்சுருக்கிற காயும் அதில் போட்டு எண்ணெயில் சேர்த்து ஒரு 1 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வணக்கிக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த காயோட ஒரு டைம் வந்து வணக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த சாம்பார் பொடி, மிளகாய் தூள்லாம் அந்த காய்க்கு ஒட்டி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா காய் வந்து வெந்துடுச்சு. இந்த டைம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்திக்கிறேன். காய் வெந்த பின்னாடி தான் புளி சேர்க்கணும். எப்போவுமே முன்னாடி சேர்த்துட்டோம்னா காய் வேகாது. காய் நல்லா வெந்த பின்னாடி புளி சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம பருப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் துவரம் பருப்பை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாமே காரம், உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா இது கொதிச்சா சரி. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச பின்னாடி பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி சாம்பார் அதே மணத்தோட டேஸ்ட்டோடவும் கிடைக்கும். இது வந்து ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.